போகிற வழி நமக்கு தெரியாம இருக்குன்னா நம்ம யார்கிட்டயாவது வழி கேட்போம், எப்படி போகணும்னு. அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு போவாங்க, நம்ம நம்ம பாட்டுக்கு போவோம். ஆனா நமக்கு போற வழி, நம்முடைய லைஃப்ல என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கும்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம் என்றால், கர்த்தர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் கூறுகிறவராய் இருக்கிறார். நம்ம வழியை காஞ்சிட்டு அப்படியே போறவர்ல, அவருடைய அட்டென்ஷன் ஃபுல்லா, அவருடைய கண் ஃபுல்லா நம்ம மேலதான் இருக்கு. நம்ம கரெக்டான வழியில நடக்கிறோமா, ஏதாவது தவறான கண்ணியில சிக்கிறோமா, ஏதாவது ஆபத்து நம்மை அணுகிறதா என்று அவருடைய கண் நம்ம மேலதான் இருந்துட்டு இருக்கு. நம்ம போற வழியில அவருடைய கண் ஃபுல்லா நம்ம மேல பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம தவறான கண்ணி நமக்கு நேரா வருது, இல்ல நம்ம ஏதோ தவறான வழியில திரும்பிடுறோம் அப்படின்னா நமக்கு அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை சீர்படுத்தி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆலோசனையில நம்ம நடக்கிறோமா, கர்த்தர் போதிக்கிற வழியில நம்ம நடக்கிறோமா என்று சற்று ஆராய்ந்து, ஒருவேளை அவர் ஆலோசனை கூறுகிறார் என்றால், ஏதோ ஒரு காரியத்தை விடுகிறதற்கு அல்லது நம்ம தவறான வழியில நடக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஆலோசனை கூறுகிறார் என்றால், இந்த நாளிலே அந்த ஆலோசனையின்படி நடப்போம். கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.